Taste the Daily. இப்பொழுது வாழ்த்துறையாக மாண்புமிகு அவினாசி சட்டமன்ற உறுப்பினர் மேனாள் சட்டப்பேரவை தலைவர் ஐயா தனபால் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள். மாண்புமிகு அவினாசி சட்டப்பேரவை உறுப்பினர் மேனாள் சட்டப்பேரவை தலைவர் ஐயா தனபால் ஐயா அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள். எழுச்சி மிகுந்த இந்த நன்றி அறிவிப்பு கூட்டத்திற்கு கதாநாயகனாக வந்து அமர்ந்திருக்கிற அத்திக்கடவு அவினாசி நாயகர், எதிர்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களே, இந்த விழாவை ஒருங்கிணைத்து நடத்துவதற்கு பெருந்துணை செய்த அண்ணன் வேலுமணி அவர்களே, சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற அண்ணன் தங்கமணி அவர்களே, மற்றும் சக சட்டமன்ற உறுப்பினர்களே, பெரியோர்களே, அத்திக்கடவு அவினாசி திட்ட ஒருங்கிணைப்பு குழுவே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொண்டு, இந்த விழா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க விழா. நான் சட்டமன்ற உறுப்பினராக வருகிற நேரத்தில் போராட்டம் கடுமையாக நடந்து அம்மா அவர்களுடைய பீசிபிலிட்டி திட்டத்தால் முடங்கியிருந்தது. அதற்கு பின்னாலே முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் வந்ததுக்கு பின்னாலே நான் எல்லாம் போய் அவரிடத்துல நானும் வேலுமணியும் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டோம். அதற்கு அவர் சிறிது கூட தயங்காமல் செய்து முடித்திடுவோம் என்று சொன்னார். அதிகாரிகள் 1561 கோடி ரூபாய்க்கு ஒரு திட்டத்தை கொடுத்தார்கள். கொடுத்துவிட்டு அதற்கு பணம் இல்லை என்று சொன்னார்கள். அதற்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பணம் இல்லை என்றாலும் இந்த திட்டம் நடத்தியே தீர வேண்டும், பணம் இல்லை என்றால் நம்முடைய தமிழக அரசனுடைய நிதியில் இருந்து வருடத்திற்கு 500 கோடி வீதம் 3 வருடத்தை பட்ஜெட்டில் இந்த திட்டத்தை நிறைவேற்றி தந்தலாம் சொல்லி அதற்கு ஆசி வழங்கினார்கள். அதனால உடனடியாக அந்த திட்டம் செயலுக்கு வந்தது. வந்து வேகமாக பணிகள் நடைபெற்றது. மத்தியில் ஆட்சி மாற்றத்தில் வந்தது. அந்த ஆட்சி கிடப்பிலை போட்டு நீண்ட காலம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு பின்னால எல்லாரும் பிரஷர் கொடுத்த உடனே இப்பொழுதுதான் திட்டம் நிறைவேறியிருக்கிறது. எடப்பாடியார் அவர்கள் இருந்திருந்தால் முன்னையே இந்த திட்டத்தை கொண்டு கொடுத்திருப்பார்கள் என்பதை எடுத்து சொல்லி அப்படிப்பட்ட மாபெரும் திட்டத்திற்கு உறுதுணையாக இருந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். இன்னும் விட்டு வைத்திருக்கிறார்கள் விவசாய கூட்டமைப்பினர். விட்டு போன பகுதிகளை சேர்த்து திட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதை வருகிற 2026 தேர்தலிலே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வந்து மீண்டும் அந்த விடுபட்ட பகுதிகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பார் என்று சொல்லி அந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை கொண்டு வருவதில் எனக்கும் சிறிய பங்காக, நான் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற காரணத்தினாலே அந்த வாழ்த்துக்களை எடப்பாடியார் அவர்களுக்கு நன்றியோடு தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.